கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன். ஜான் 10:11. I am the good shepherd. அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது பாடிய பாடல் சங்கீதம் 23. கர்த்தரை மேய்ப்பராக கண்டு அருமையாய் அந்த பாடலை யாழ் மீட்டி இயற்றினார். புல்லுள்ள இடங்களில் கர்த்தர் நம்மை மேய்க்கிறவர், ஏற்ற வேளையில் தண்ணீர் கொடுக்கிறவர், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாம் நடந்தாலும் நம்மை காப்பாற்றுகிறவர், சத்துருக்களுக்கு முன் நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். இயேசு ஒரு முறை ஒரு ஓமையை தம் சீடர்களுக்கு கூறினார். 100 ஆடுகள் ஒருவனுக்கு காணப்பட்டது. அதில் ஒன்று காணாமல் போனது. 99 ஆடுகளையும் அப்படியே விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை தேடி மேய்ப்பன் செல்கிறார். முள்ளுகளுக்குள் புதர்களுக்குள் சிக்கி கொண்டிருந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்து தோள்மேல் சுமந்து வந்தார். முள்ளுகளை நீக்கினார், காயங்களை கட்டினார், அற்புதமாய் அதை பாதுகாத்தார். அந்த காணாமற் போன ஆடு நீங்களும் நானும் தான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதபடி நம் விருப்பப்படி பாவங்களை செய்து நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனோமானால் நம்மை போல் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இல்லை. கர்த்தர் நம் மேய்ப்பர். எந்த நேரத்தில் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். நம்மை அற்புதமாய் வழிநடத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். கர்த்தரை முழுவதுமாய் நாம் சார்ந்து கொள்வோம். ஆமன். மேய்ப்பனின் குரல் கேட்கும் சின்ன ஆட்டுக்குட்டியாம் நானே, அழுகையின் குரல் கேட்டு என்னை தேடி வந்தாரே சுராஜன். அழுகையின் குரல் கேட்டு என்னை தேடி வந்தாரே சுராஜன். ஆமன். மேய்ப்பனே, பரமபிதாவே, பரிசுத்தாவியானவரே, இந்த ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்குறோம். இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகி பெண்ணை ஏமாற்றி நகைகளை பணத்தை கொள்ளையடித்த மனிதனை நினைத்து வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, மீடியாக்கள் மூலமாக ஏமாற்றப்படுகிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். அவற்றை உண்மை என நம்பி மனிதர்கள் பின்னே திரிகிற பெண்களுக்காக, தங்களை இழக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். மனதிரும்பதின் அவசியத்தை அவர்களுக்கு உணர்த்தும். உயிருள்ள நாள் வரை பெற்றோருக்கு உண்மையாய் நடக்க, குடும்பத்திற்கு உண்மையாய் நடக்க நீர் கற்றுத்தாரும். ஒழுக்கத்தை கற்றுத்தாரும். உடைய சமூகத்திலே இது போன்ற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், மேலும் எந்த மீடியாக்கள் மூலம் பெண்கள் ஏமாற்றப்படாதபடி தேவரீர் கிருபையா அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன்.